Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குலாப் ஜாமுன் கேக் எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். நார்மலாக கேக்னாலே அவன், மைதா, முட்டை, சுகர் இது எல்லாமே தேவை. பட் இதில் நம்ம இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் எல்லோரும் ஈஸியாக செய்கிற மாதிரி கேக் தான் செய்ய போகிறோம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம முட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் பட்டர் மில்க்கை யூஸ் பண்ணி தான் கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி காய்ச்சி ஆறின பால் தான் இது. இதில் வந்து நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. இது போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பட்டர் மில்க் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பவுலில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஆச்சியில் வருது பார்த்தீங்களா, குலாப் ஜாமுன் மிக்ஸ், இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வருது. அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அரை கப் அளவுக்கு நான் மெஷூர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து சலிச்சு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நம்ம கேக் ரெசிபிஸ் எப்போவுமே செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி சலிச்சே ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சேர்க்கும் போது கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா வரும். இப்போ இது சலிச்சிட்ட பிறகு இது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை யூஸ் பண்ணுறேன். மைதா நான் யூஸ் பண்ணல. கோதுமை மாவு வச்சு தான் இந்த கேக்கை நான் செய்ய போகிறேன், ஹெல்த்தியாக இருக்கட்டுமே சொல்லிட்டு. இதையும் நம்ம நல்லா சலிச்சிக்கலாம். இது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்குனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, கொஞ்சமாக சால்ட்டு, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு டைரெக்டாக அப்படியே நீங்கள் கேக் பேட்டர் ரெடி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேக்கிங் பவுடர், அந்த சோடாலாம் ஆட் பண்ணாலும் அது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேக்கை பேக் பண்ணும்போது தான் கேக்கோட எல்லா சைடும் ஈவனாக உங்களுக்கு பேக் ஆகி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த இன்ஸ்டன்ட் பட்டர் மில்க், அது வந்து ரெடியாக இருக்குது. இதில் போட்டுடலாம். கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். இது கூட போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுகர் நான் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுறது குலாப் ஜாமுன் கேக். அந்த லேயில் வந்து குலாப் ஜாமுன்ஸை வந்து நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் சுகர் கம்மியாக ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக சுகர் பேலன்ஸ் ஆகிடும். ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் சுகர் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கேக் ஓவர் திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிங்க. அந்த நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதால அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வராது. அந்த பால் கூட நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேருங்க. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே நான் வெனிலா எசன்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒருவேளை ப்ரவுன் சுகர் உங்கள் வீட்டில் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கோதுமை மாவுக்கு பதிலாக மைதாவும் சேர்க்கலாம். பட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஒரு கப்பு டைரெக்டாக போட்டு நீங்கள் கேக் ரெடி பண்ண வேணாம். கேக் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். அரை கப்பு குலாப் ஜாமுன் மிக்ஸ்னால் அரை கப்பு மைதா அப்படின்னா கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒன்று ரைட்டு அப்படின்னா லெஃப்ட், அந்த டைரெக்ஷனில் பார்த்து ஒரே இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி. நம்ம சேனலில் நான் போட்ட எல்லா கேக் ரெசிபீஸும் குக்கரில் ரெடி பண்ண கேக் தான். இன்றைக்கும் சேம் அதே மாதிரி குக்கரில் தான் நான் அந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக நான் இந்த குக்கரை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் பேட்டர் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் குக்கர் மூடி போட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லை நார்மலாக இந்த மாதிரி பிளேட் மாதிரி போட்டு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். குக்கரை வந்து நீங்கள் ஸ்டவ் மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பழைய தவா இருக்கும்ல, அதை வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த குக்கரை வந்து இந்த தவாக்கு மேலே வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். பேக்கிங் டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 1/4 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும்.
ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா டூத் பிக் வந்து இந்த மாரி கேக் உள்ள இன்சர்ட் பண்ணி பாருங்க. எதுவுமே உங்களுக்கு ஒட்டாம இருந்துச்சுன்னா, கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக் ரெடி ஆயிட்டு சூடா இருக்கும்போது நீங்க இந்த மாரி டீமோல்ட் பண்ணிடாதீங்க. கம்ப்ளீட்டா நல்லா ஆற விடுங்க. ஆறிட்ட பிறகு நீங்க டீமோல்ட் பண்ணா போதும். சூடா இருக்கும்போது நீங்க பிளேட்க்கு மாத்திட்டீங்கன்னா, கேக் வந்து உடைஞ்சு போயிடும். எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்ப நான் வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு பிரஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்ட்டு. ரெடியான கேக்க இந்த மாரி நான் 2ஆ டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு லேயர்ல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப் ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலா நம்ம குலாப் ஜாமுன் கேக் இன்னைக்கு பண்ண போறோம்ல, குலாப் ஜாமுன் செய்யும்போது அந்த சிரப் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆயிருக்கும். அந்த சிரப்லேருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இது ஃபுல்லா நான் கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த குலாப் ஜாமுன்லேருந்து ஒரு 6 ஜாமுன்ஸ நான் தனியா இந்த பவுலுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஜாமுன்ஸ ஒரு ஸ்பூனால இந்த மாரி கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த ஜாமுன் சிரப்பு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த கேக்கோட பேஸ் அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கு மேல விப்பிங் கிரீம வச்சு ஃபுல்லா லெவல் பண்ணிடுங்க. ஜாமுன் கேக்னாலே விப்பிங் கிரீம் வந்து எல்லோ கலரா இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ எல்லோ கலர்ல விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிக்கிங்க. அதுக்கு மேல நம்ம ஆல்ரெடி கிரஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஜாமுன்ஸ அத வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாம விப்பிங் கிரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்ப இந்த ஜாமுன்ஸ வந்து ஃபுல்லா இது மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கு மேல இன்னொரு லேயர் கேக்க வச்சுட்டு, சேம் அதே மாரி தான் ஜாமுன் சிரப்ப போட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, விப்பிங் கிரீம வச்சு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில வந்து ஜாமுன்ஸ க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஜாமுன் சிரப்ப சேர்த்துருக்கோம். விப்பிங் கிரீம் சேர்த்துருக்கோம். இவ்வளவும் சேர்த்துருக்கோம். அதுக்காக தான் நான் சொன்னேன், சுகர் வந்து ஃபர்ஸ்ட்டே கம்மியா ஆட் பண்ணுங்கன்ட்டு. இப்ப இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வரும்போது, ஃபைனல் அவுட்புட் அந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கேக் மேல ஃபுல்லா நான் விப்பிங் கிரீம் போட்டு ஃபுல்லா செட் பண்ணிட்டு, அதுக்கு மேல ஃப்ளவர் டிசைன்லாம் குடுத்துட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பண்றது ஜாமுன் கேக். ஸோ டெக்கரேஷன்ல ஜாமுன்ஸ் இல்லாமயா? ஸோ இதுக்கு சுத்தி நான் கொஞ்சமா குலாப் ஜாமுன்ஸும் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் இத கட் பண்றதுக்காக. அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ சூப்பரா குலாப் ஜாமுன் கேக் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த ஜாமுன் கேக்க இப்ப கட் பண்ணியும் ஆச்சு. நான் உங்களுக்கு தனியா ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நாம போட்ட அந்த லேயர் பாருங்க விப்பிங் கிரீம். அதுக்கு மேல அந்த ஜாமுன கிரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் தெரியுது பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லா வந்திருக்குன்ட்டு. இந்த டெக்கரேஷன பொறுத்தவரைக்கும் அவங்கவங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க இதில டெக்கரேஷன் பண்ணிக்கிங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட ஈஸியா இந்த கேக்க ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த மெஷர்மெண்ட்ட மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கேக் வரும். குலாப் ஜாமுன் கேக்க பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகமா கடையில தான் பார்த்துருக்கோம். இதுக்கு மேல ஈஸியா வீட்லயும் ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.